வணக்கம். நாம் இன்றைய பொழுதில் பார்க்கக்கூடிய திருப்பாவை பாடல் 15. இதில் ஒரு ஆன்மீக பாதையில் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவானது எப்படி தடைகளை ஒவ்வொன்றாக தாண்டி தாண்டி சென்று அந்த கடவுளிடம் சரணாகதி அடைவது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதுதான் திருவெம்பாவையிலும் இதே விஷயத்தை தான் சொல்லப்படுது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை இப்போ பார்க்கும்பொழுது கடவுளை நாம் உணர்ந்து அவருடன் ஐக்கியமாக வேண்டும். இதுதான் மெயினான ஒரு விஷயமாக இருக்கணும். மற்ற பிறவையெல்லாம் தானாக அமைந்துவிடும். எதுக்குமே ஒரு விதமான ஒரு கஷ்டமோ ஒரு தடையோ இருக்காது. ஏன்னா பெரிய விஷயமான நம்முடைய சொரூபத்தை உணர்ந்து விட்டோம் என்றால் அந்த கடவுளிடம் நம்மை சரணாகதி செய்துவிட்டால் அவரே நம் வாழ்க்கையை அழகாக அமைத்து விடுகிறார். அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்லி, எப்படி அந்த பாதையில் ஒரு தடையாக ஒரு கலெக்டிவிட்டியில் ஒரு கூட்டாக இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆண்டாள் நாச்சியார் இந்த குழந்தைகளை எல்லாம் மற்ற பெண்களை இந்த பயணத்தில் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சுவையை உணர்ந்து விட்டார்கள். அங்கே இந்த விஷயத்தில் அந்த பாதையில் அந்த தடை அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்பாடு இன்னுமே முழுவதுமாக தூய்மை அடையவில்லை. ஆனால் அந்த ஆன்மாவானது அந்த ஒளியை தன்னுடைய கொண்டு வந்தாச்சு. இருந்தாலும் கூட அவள் இப்போ அந்த ஒளி தன்னுள் இறங்கும் பொழுது ஒரு சரஸ்வதியின் ஒரு தொடுதலை உணர்கிறாள். அவள் அவளோ அவனோ யாராக இருந்தாலும் தெய்வ தொடுதலின் போது அவங்களுடைய மனமானது அமைதிப்படுத்தும் பொழுது அந்த உயர்வான ஞானம் அவர்கள் பிறக்கின்றது. ஞானம் முழுவதுமாக இங்கே ஒரு விஷயம், எந்த ஒரு ஆன்மீக பாதையிலும் நான் இந்த இடத்தை அடைந்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த நேரமானாலும் ஒரு சறுக்கல் இருக்கும். அது நம்மளுடைய வெளி வாழ்க்கையில் செயல்பாடு அதை ஒத்து இருந்தால் நல்லபடியாக போயிட்டு இருந்தால் நல்லபடியாக இருக்கும். இப்போ இந்த பெண்ணை ஆண்டாள் கூப்பிடும் போது ஒரு எடுத்தறிஞ்சு பேசுகிறா அந்த பெண். அதே போல் மற்றவர்கள் அவள் எடுத்தறிஞ்சு பேசுவதை புரிந்து கொள்ளாமல் கூப்பிட்ட எல்லாருக்கிட்டையுமே கடுமையாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கோபத்துடன் அவர்களை எதிர்கொள்கிறா. அப்போ ஆண்டாள் ஒரு விஷயத்தை சொல்லி அவளுக்கு ஒரு உவமையை சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் ஒரு யானையை அசுரனை கொன்றுவிட்டு அதற்கு பிறகுதான் மல்யுத்தத்திற்கு செல்கின்றார். ஸோ அங்கே யானை இப்போ கொன்றதுக்கு அப்புறமா அவர் அந்த வெற்றியை ஈஸியாக அந்த மல்யுத்தத்தில் அடைகிறார். இந்த மாதிரி சொல்லி இப்படியாப்பட்ட கட்டுக்கடங்காத ஒரு யானையை அடக்கக்கூடிய ஆற்றலை உடைய கிருஷ்ணருக்கு உன்னை அடக்குவதற்கு அடக்குவதுன்னா இங்கே தவறான விஷயம் இல்லை, அன்பால் ஆட்கொள்ளப்படுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே போல தான் இந்த திருவெம்பாவையிலையும் நான் பார்க்குற ஒரு அடுத்த விஷயம் என்னவென்றால், மாணிக்கவாசகர் அவ்வளோ அழகாக வார்த்தைகளை நயம்பட இங்கே போட்டிருக்கார். பார்த்திங்கன்னா, ஓரொரு சீரொரு நீரொரு பாரொரு அந்த மாதிரி வரும். அப்புறம் வாருருவ ஏருருவ இந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போட்டு அதுக்குரிய விஷயம் பெருமானுடைய நடனத்தை இங்கே சொல்லி அவருடைய குணாதிசயங்கள் சிவனுடைய குணாதிசயத்தை இங்கே சொல்கிறார். அதாவது ஒரு காலில் எழுந்து தாண்டவத்தை இங்கே சொல்லி அதே நேரத்தில் தன் ஒன்று இல்லாமல் சரிக்கு சமமாக பார்வதி தேவிக்கும் தன் உடம்பில் பாகத்தை உடையவராக இருக்கிறார். அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த மாதிரி இந்த அழகான
தாண்டவத்தை அவர் பார்க்கும் பொழுது மனமெல்லாம் அப்படியே இப்போ கண்ணீர் கொட்ட கொட்ட வந்து அவர் வந்து கடவுளை வந்து வழிபடுறார். அந்த நேரத்தில் அக்னி, சிவபெருமான் வந்து அக்னி அப்படிங்கிற ஒரு சொரூபத்தில் இருக்கார். ஸோ அந்த அக்னியானது கலண்டெழுந்து மேலே போகும் பொழுது அந்த ஜீவனானது தன்னை அர்ப்பணிக்கிறது அந்த அந்த நெருப்பில். அப்படி அர்ப்பணிக்கும் போது கடவுளோட ஐக்கியமாகும் பொழுது யார் அந்த ப்ராசஸில் நடுவில் வந்தாலும் அவர்கள் அதை திரும்பி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு ஏர் நம்ம பார்க்கலாம். பலராமர் எப்போவுமே வந்து அந்த இதை கடப்பை ஏர் உழுறது அந்த அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வச்சுருக்காங்க. அது ஏன்னா அந்த நிலமானது ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும்பொழுது அதை வந்து குத்தி அதை வந்து சமம்படுத்துறதுக்கு பயன்படுத்துவது. அதுபோல தான் ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்தாடோலோர் எம்பாவாய். ஸோ அப்போது உள்ளே வந்து அப்படியே ஹார்டனாக சேர்த்து வச்சிருக்கிற எல்லா வாசனைகளையும் அதை ஏர் உழுவது போல வந்து கடவுள் அதை உழுது சமன்படுத்துகின்றார். ஏன்னா அவருடன் இந்த ஜீவாத்மா கலந்து விடுகிறது. இதுதான். ஸோ இப்போது நம்ம கடவுளுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த இன்ஃப்யூஷன், அப்புறமா வந்து டிவைனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, இதுதான் மெயினாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம், அரவிந்தர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த லைட் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோவில் இந்த சென்சஸ் ஆஃப் த physical body are particularly limited, and so long man is limited by power of the physical body, he is superior to animal only because of the development of his intelligence. அவன் வந்து ஒரு மிருகத்தை விட மனிதன், மேன் இஸ் அன் அனிமல் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அவனுடைய எவல்யூஷன் அப்படி தான் பேஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ வித்தியாசமாக மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம், மனிதனுக்குரிய அந்த அறிவு, அந்த இன்டெலிஜென்ஸ், அதுதான் அவனை வித்தியாசப்படுத்தி பார்க்குது. அதர்வைஸ் இந்த மேட்டர் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் சென்சஸ் அண்ட் faultless working of mind, in one word, in the realization of prakamya, power of projection, the animal is superior to man. அதுக்காக நம்ம வந்து அனிமலை வந்து நம்ம குறையாக சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே அதுக்கான இவர் சொன்ன விஷயத்துக்கு வந்து ஒரு அழகான எக்ஸாம்பிள் வந்து இந்த க்ராக்கடைல், அதாவது முதலை வந்து இந்த யானையோடைய காலை பிடிச்சு குடல் இழுக்கும் பொழுது தினமும் தாமரைப்பூவை சாத்துற அந்த யானை வந்து பெருமாளுக்கு அன்னைக்கு அந்த அபாயத்தில் மாட்டிக்கொள்கின்றது. ஆனால் அது எவ்வளோ ஒரு மனிதனுக்கு தாண்டி அதோடைய தன்மை இறைவனை நோக்கி அது தன்னுடைய குரலை உயர்த்தி அவரை சரணாகதி அடைகின்றது. அப்போ இதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இப்போ நமக்கு இது புரியும். பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ரியலைசேஷன் ஆஃப் பிரகாமியா, பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அனிமல் இஸ் சுப்பீரியர் டு மேன். நமக்கு கூட என்ன பண்ணோன்னா, ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அதை மைண்டில் போட்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தான் நம்ம ஓடுவோம் தவிர உடனே கடவுள்கிட்ட உட்காந்து அவரை கூப்பிடுறதுங்கிறது பல பேர் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் எந்த நேரமும் இல்லாமல் ஒரு நேரம் விட்டுருவோம். அப்படி கூட இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயம் அதுதான். சிவன் இந்த யானை வந்து நாராயணன் நோக்கி கைகளை தூக்கி வந்து காப்பாற்றுங்கள் சொல்கிறது பெரிய விஷயம். ஸோ அக்னி, இப்போது நம்ம வந்து சிவபெருமானை அக்னின்னு தான் சொல்கிறோம். Agni in the Veda is always presented in double aspect of force and light. So he is the divine power that builds up the world, a power which acts always with perfect knowledge, for it is Jadavetas, knower of all births, Vishwani Vayunani Vidwan. It knows all manifestation or phenomena, or it possesses all forms and activities of the divine wisdom. ஸோ இந்த அக்னிக்கு எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண அக்னி இல்லாது.
அந்த அக்னிக்கு எல்லாமே கட்டுப்படும், எல்லாமே தெரியும். இதை தான் அந்த பாடலில் நம்ம பார்க்குறோம். சிவனை வந்து பாடி ஏன்னா அவரை பாடி அடைஞ்சிட்டாலே எல்லா கடவுளரும் அவருக்குள்ள இருக்காரு. அதனால தான் அந்த இதில் வந்து விண்ணோரை நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ அதே தான் அந்த அக்னி வந்து எல்லாத்தையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு தெய்வீக ஞானத்தை வந்து உடைய விஷயம். ஸோ moreover it is repeatedly said gods have established Agni as the immortal in mortal, the divine power in man. ஸோ அப்போ நம்ம மனிதனுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. இதெல்லாம் ஏன் நம்ம இப்போ பேசுகிறோம்னா, மனிதனால் இந்த ஜீவாத்மா தான் மனிதன். இந்த ஜீவாத்மாக்குள்ள வந்து சொரூபமாக தெய்வ சொரூபமாக அக்னி பகவானும் மற்ற ஒரு காக்கும் கடவுளாக நாராயணனும் இருக்கின்றார்கள். இவங்களுடைய ஒர்க்கு நீங்கள் அந்த பேரை நம்ம வந்து இல்லைனாலும் அவங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது அவங்க செயல்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஏதோ நம்ம சாப்பிட்றோம், நம்ம வாழறோம், போகிறோம் அப்படிங்கிற என்ன சொல்ல அஞ்ஞானத்தில் இல்லாமல் நாம் யார், நாம் என்னதான் ஆக்கப்பட்டிருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க மாணிக்க வாசகரும் ஆண்டாள் நாச்சியாரும் நமக்கு திரும்ப திரும்ப காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள் இத்தனை நாளாக. ஸோ இந்த 10 நாளும் அந்த 10 பெண்களை, அதாவது அவேக்கன் பீயிங்ஸை ஸ்ரீ ஆண்டாள் கூப்பிடுறாங்க. இனி என்ன நடக்குது, இப்படி வந்து ஒரு ஒளியை வாங்கிட்டாங்க, பட் ஸ்டில் என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நாம் அடுத்ததாக இந்த பாடல் வரிகளை அழகாக படிப்பதை நாம் கேட்கலாம். நன்றி. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேமீன் நங்கைமீர் போதருகின்றேன், வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்குள், வல்லானை கொன்றானை மற்றாரை மற்றறிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 15. திருச்சிற்றம்பலம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள், சித்தம் களிகூற நீரொரு கால் ஓவா, நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்து அணையாள், விண்ணோரைத்தான் பணியாள், பேரறையர்க்கு இங்ஙனே பித்தொருவர் ஆமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ்வார் உருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி, ஏர் உருவ பூம்புனல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.